அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பரில் எழுதி இங்கு வைத்து பாருங்கள், நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இந்த மெத்தட்ல கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே தாந்திரிக முறையினாலே சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் முதன்மையான பொருள் பிரமிட். இதை பிரமிட்ஸ்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிரமிடுகள்னு உடனே எகிப்தியர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. பிரமிடுக்குள்ள வைக்கப்படும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. பிரமிடுக்குள்ள இவ்வளவு ஆற்றல்கள் இருப்பதற்கான காரணம் அதனுடைய வடிவமைப்பு தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள்னு எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய கோபுரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரமிடை போல தான் இருக்கும். குறிப்பாக கேரளாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் வீடுகளுடைய மேற்கூரைகளை நீங்க பார்த்தாலும் கூட அது பிரமிட் போன்ற வடிவில தான் இருக்கும். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த பிரமிடுகளுக்கு உண்டு. சாதாரணமா ஒரு அரை மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்றோம், தியானம் பண்றோம்னா பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து அந்த தியானத்தை நாம் செய்யும் பொழுது 10 நிமிடங்களில் தியானத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது உடனடியாக நம்முடைய மனம் ஒருநிலைப்படும். சோ ரெகுலரா தியானம் செய்யறவங்க இப்போ பிரமிட் ஷேப்ல நிறைய இடங்கள்ல கேப் நமக்கு கிடைக்குது. அதை போட்டுட்டு நம்ம தியானம் செய்யும் பொழுது உடனடியாக தியானம் சித்தியாகும். சரிங்க, இப்ப நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இந்த பிரமிடுகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை நீங்க வாங்கிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடுக்கு பிளாஸ்டிக் பிரமிடுகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. மெட்டல்ல இருக்கக்கூடிய பிரமிடுகளை நீங்க யூஸ் பண்ணலாம், அல்லது கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய பிரமிடை நீங்க வாங்குங்க. எந்த உலோகத்திலான பிரமிடை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நிறைய வீடியோஸ்ல பிரமிட் எப்படி செய்வதுன்னு இருக்கு. ஆனால் வீட்டிலேயே நீங்க பிரமிடுகளை செய்யாதீங்க. இதற்கான காரணம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரமிடுகளுக்கு சக்திகள் கிடைப்பதே அதனுடைய ஷேப் தாங்க, வடிவமைப்பு. சோ வீட்ல நம்ம பிரமிடை செய்யும் பொழுது அதனுடைய ஷேப்ல கொஞ்சம் மாறிட்டாலும் கூட அதனால் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியாது. எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது. சோ கடையில நீங்க பிரமிடுகளை வாங்குவதுதான் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். நிறைய ஸ்டேஷனரி கடைகள், அதாவது ஃபேன்சி ஸ்டோர்ல இந்த பிரமிடுகள் கிடைக்கும். அதே போல மால்ல கூட பார்த்தீங்கன்னா பிரமிடுகளை இப்ப விற்கிறாங்க. ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடிய இடத்திலும் இந்த பிரமிடுகள் கிடைக்குது. அதே போல ஆன்லைன்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடுகள் சுலபமாக இப்போ கிடைக்குது. சோ இது போல கடைகள்ல நீங்க இந்த பிரமிடுகளை வாங்கிடுங்க. பிரமிடுடைய அடிப்பகுதி ஹாலோவாக இருக்கணும், அதாவது எம்டியா இருக்கணும், காலி ஸ்பேஸா இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்முடைய கோரிக்கைகளை எழுதி வைக்க போறோம். சில பிரமிடுகள்ல பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி மூடி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. அடிப்பகுதி ஓபனாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பிரமிடுகளை தான் இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். பிரமிடை ஒரு ஷெல்ஃப்ல நீங்க வைக்கிறீங்க அல்லது தரையில ஃப்ளோர்ல நீங்க வைக்கிறீங்கன்னா அது ஆடக்கூடாதுங்க. அதனுடைய பேஸ் 4 பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல பிரமிடை நீங்க வச்சீங்கன்னா அது ஆடக்கூடாதுங்க. அதே போல பிரமிடுடைய மேல் பகுதி கூர்மையாக, ஷார்ப்பாக இருக்கணும். அது தட்டையாகவோ அல்லது ஓட்டை விழுந்தோ இருக்கக்கூடாதுங்க. பிரமிடுடைய ஃபினிஷிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் அது நமக்கு முழு பலன்களை கொடுக்கும். நம்முடைய கோரிக்கையை ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல எழுதி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரமிடுடைய சைஸ் இருந்தால் போதும். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட் இருக்கு. பிரமிடை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில இடம் இருந்தால் அங்கேயும் நீங்க வைக்கலாம், அல்லது பெட்ரூம்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த
பிரமிட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில பிரபஞ்ச ஆற்றலை இருக்கக்கூடியது. அதனால எந்த திசையில வேணாலும் இந்த பிரமிடை நீங்க வைக்கலாம். கிழக்குல வைக்கணும், மேற்குல வைக்கணும்னு எந்த விதமான டைரக்ஷனும் கிடையாதுங்க. எந்த திசையில வேணாலும் இந்த பிரமிடை நீங்க வைக்கலாம். இப்ப ஒரு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய அன்ரோல்டு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போடாத ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்ப உங்களுடைய கோரிக்கை எதுவோ அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதை போல நீங்க எழுதணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்ல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். கருப்பு கலர்ல மட்டும் தான் எழுதணும். அது பிளாக் கலர் பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் கலர்ல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். பெரிய பேராகிராஃப் மாதிரி நீங்க வளவளன்னு எழுத வேண்டாம். சிம்பிளா ஷார்ட்டா ஒரே லைன்ல நீங்க எழுதுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் வேணும்னா 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன். இப்படி நீங்க எழுதுங்க. ஒரு வரியில நீங்க எழுதினாலே போதும். ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல, எதிர்காலத்துல அந்த வாக்கியங்கள் இருக்கக்கூடாதுங்க. உதாரணத்திற்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும், எனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை, இப்படி நீங்க எழுதக்கூடாதுங்க. ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி எழுதணும் அல்லது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கடன் எனக்கு தீரணும், கடனை நான் அடைக்க வேண்டும் அல்லது கடனை நான் அடைத்து விட்டேன், கடனை நான் அடைக்க போகிறேன், இப்படி நீங்க எழுதக்கூடாதுங்க. கடன் அப்படின்ற வார்த்தையே நம்ம பயன்படுத்த கூடாது. அதற்கு பதிலாக அந்த கடன் அடையணும்னா நமக்கு பணம் தான் தேவை. சோ அந்த கடன் அடைய உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை நீங்க பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதை போல நீங்க எழுதணும். அதே போல நகைகளை அடகு வச்சவங்களும் அடகு வைத்த நகையை நான் மீட்கிறேன், அடகு நகையை நான் மீட்டு விட்டேன், இந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாதுங்க. அடகு அப்படின்ற வார்த்தையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடகு வச்ச நகைகளை மீட்கணும்னாலும் நமக்கு பணம் தான் தேவை. சோ அந்த நகையை மீட்பதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். இந்த மெத்தடுக்கு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் கடன், அடகு, அடமானம் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. அதற்கு பதில் பணம்ன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததாக திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நீங்க எழுதலாம். விரும்பிய நபருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியும் நீங்க எழுதலாம். உங்களுடைய வாக்கியங்கள் பாசிட்டிவா இருக்கணும். அதே நேரத்தில் பாஸ்ட் டென்ஸ்ல அல்லது பிரசன்ட் டென்ஸ்ல அந்த வாக்கியங்கள் அமையணும். ஒரு ஜாப்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மனதிற்கு பிடித்த வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது அல்லது நிறைவான சம்பளத்துடன் நல்ல வேலையில் நான் பணிபுரிகிறேன், இப்படி நீங்க எழுதலாம். பிசினஸ் பண்றவங்களாக இருந்தால் என்னுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நான் பெறுகிறேன், வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் எனக்கு கிடைக்கிறது, இது போல நீங்க எழுதணும். தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதுனா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல எழுதுங்க. அல்லது தமிழ், இங்கிலீஷ்னு கலந்து கூட நீங்க எழுதலாம். எந்த மொழியில வேணாலும் நீங்க எழுதுங்க. ஆனால் ஒரு வரியில சிம்பிளா நீங்க எழுதணும். எழுதிய அந்த பேப்பரை பிரமிடுக்கு அடியில நீங்க வச்சிருங்க. இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க செய்யலாம். குளிச்சுட்டு தான் இதை நீங்க செய்யணும்னு கிடையாதுங்க. பெட்ரூம்ல பிரமிடு வைக்க போறவங்க அசைவம் சாப்பிட்டுட்டு கூட இதை நீங்க எழுதி வைக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க எழுதி வைக்கலாம். பூஜை அறையில பிரமிடு இருந்தால் மட்டும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் நீங்க தவிர்க்கணும். பெட்ரூம்ல பிரமிட் வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. பிரமிடுக்குள்ள உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதி வச்சதற்கு பிறகு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்களுடைய கோரிக்கையை, அதாவது நீங்க எழுதி வச்ச வாக்கியத்தை அந்த பிரமிடுக்கு முன்பாக நின்று ஒரு 2 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. தினமும் கூட நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க சொல்லலாம். முடியாதவங்க குறைந்தபட்சம் வாரத்திற்கு 3 முறையாவது பிரமிடுக்கு முன்பாக நின்று ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கோரிக்கையை நீங்க சொல்லுங்க. எப்படி நீங்க எழுதி வச்சிருக்கீங்களோ அதே போல நீங்க சொல்லணும். பிரமிடுக்குள்ள நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த பேப்பரை எப்படி வைக்கணும்னு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும்.
இருக்கும். அந்த பேப்பரை நீங்க மடிச்சு கூட வைக்கலாம். நீங்க எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி கூட வைக்கலாம், அல்லது திருப்பி கூட நீங்க வைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. ஆனால் அந்த பேப்பர் வெளியே தெரியாத மாதிரி நீங்க வைக்கணும். பிரமிடுக்குள்ள அது அடங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பிரமிடுக்குள்ள ஒரு கோரிக்கையை மட்டும் தாங்க நீங்க வைக்கணும். வேறு கோரிக்கைகள் இருந்தால் இன்னொரு பிரமிடை வாங்கி அதற்குள்ளாக நீங்க வைக்கலாம். பெட்ரூம்லயே நீங்க ஒரு 4-5 பிரமிடை கூட வைக்கலாம், தவறு கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகளை பொறுத்து நீங்க எத்தனை பிரமிடுகளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பிரமிடுக்குள்ள இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து அதை நீங்க எரிக்கணும். கோரிக்கை நிறைவேறுவதற்கு முன்பாக அந்த பேப்பரை நீங்க வெளியே எடுக்க கூடாதுங்க. பிரமிடை நீங்க ஓபனே பண்ண கூடாது. ஒன்ஸ் நீங்க கோரிக்கையை எழுதி வச்சிட்டீங்கன்னா அது நிறைவேறினதற்கு பிறகுதான் அந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிக்கணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். அதே போல பிரமிடை நீங்க அடிக்கடி இடம் மாற்ற கூடாதுங்க. ஒரே இடத்துல அதை நீங்க வைக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக நிறைவேறும். இன்னும் பிரமிடை வைத்து நிறைய தாந்திரிக முறைகள் இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இன்னைக்கு பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.